ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி கொங்கு நாட்டு ஸ்டைலில் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கோங்க. வரமல்லி நல்லா பொன்னிற ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்தால் தான் மல்லி எல்லாம் உள்ளே நல்லா வெந்து வரும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகா சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 5 மிளகா சேர்த்துருக்குறேன். நல்லா வறுத்து விடுங்க. மிளகாயும் பொன்னிறம் ஆயிடணும், அந்தளவுக்கு வறுத்து விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கொழுந்து கருவேப்பிலை பார்த்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வெடித்து வரட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகமும் 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாய் ஜாஸ்தி சேர்த்துருக்கிறதுனால மிளகு கம்மியாக சேர்த்தா போதும். இதெல்லாம் நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்து விடணும். ஜீரகம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. இந்தளவுக்கு நல்லா வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை வணக்கிட்டு வந்துடலாம். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை, அளவாக சேர்த்தா போதும். இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் தான் செய்ய போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. கூடவே ஒரு 1/2 தக்காளி சேர்த்து வதக்கி விடுங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. எல்லாம் வெங்காயம் நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்க வேணாம், அப்படியே வதக்கி விடுங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. சிம்மில் வச்சு இப்படியே வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். மல்லி ஜீரகம் இதையெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. எல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டோட இந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு அரைச்சி மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியும் அலசி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ரெடி பண்ணிடலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதையும் சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா சிக்கனில் இருக்கிற தண்ணி வெளியில் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கணுங்கிறது இல்லை, இதில் சிக்கனில் இருக்கிற தண்ணியே நிறைய வரும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுருங்க. இதுலேயே பாதி வெந்துடணும். அப்போ தான் மசாலா ஊற்றி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் வந்துடணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு தண்ணி வெளியில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அப்போ தான் மசாலாலாம் சிக்கனில் பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு கெட்டியாக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. நல்ல கிரேவி மாதிரி இருந்தால் தாங்க சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, சாப்பாடு, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. சிக்கனும் வெந்துடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் விட்டால் நல்லா கெட்டியாயிரும். அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க, வேணாட்டி விட்டுறலாம். கொஞ்சம் தேங்காய் சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் தேங்காய் சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து உள்ளே சேர்த்துருக்கேன் நான். பாருங்கள், இந்தளவுக்கு கிரேவியாட்ட வச்சுருந்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான சிக்கன் கிரேவி கொங்கு நாட்டு ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.